ஹலோ கைஸ், என் கையில நாய் கச்சிச்சு. ஃபைனல் எபிசோட் பார்க்க போறோம். எனக்கு கடிச்சது எந்த நாய், வீட்டு நாயா ரோட்டு நாயான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து வீட்டுல வளர்த்து ரோட்ல விட்ட டாக். நீங்க ஒரு பெட்டு வளர்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு கமிட்மெண்ட். அவங்க வந்து 15 இயர்ஸோ 13 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவங்க கூட இருக்க போறாங்க. அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்னா ஒரு பெட்டை வளர்க்கணும், இல்லைன்னா வளர்க்கவே கூடாது. என்னவா இருக்கட்டுமே, எதா இருந்தாலுமே ரோட்ல எப்படி நீங்க விடுவீங்க? அது எப்படி உங்ககிட்ட இருந்து ரோட்ல எப்படி சர்வே ஆகும்? அதெல்லாம் யோசிக்கிற ஒரு மனப்பான்மையே கிடையாது அவங்களுக்கு. நாயை வளர்த்து ரோட்ல விடுறவங்க, பூனையை வளர்த்து ரோட்ல விடுறவங்க, ரோட்ல நாய் குட்டி போட்டு அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வேற இடத்துல விடுறவங்க, பூனையை கொண்டு போய் பீச்ல விடுறவங்க, பீச்ல விட்டு எதுக்கு விடுறீங்கன்னு கேட்டா அங்க மீன் இருக்குமா, சாப்பிட்டுக்குமா, கடல்ல நீந்தி போய் மீன் சாப்பிடுமா பூனை? மண்டையில மூளைதான் இருக்கா இல்ல வேற எதனா இருக்கான்னு தெரியல. பூனை நாய்கள் எல்லாம் இடம் மாத்தணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. அதுக்கு சட்டத்துல இடமும் கிடையாது. ரீலோகேட் பண்றதுன்றது வந்து தப்பான ஒரு விஷயம். 10 வருஷமா நீங்க ஒரு வீட்டுல குடி இருந்துட்டு 11வது வருஷம் வேற வீடு மாறி போறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்க உங்களை ஈஸியா சேர்த்துக்கிறாங்கல்ல. அதுதான் மனுஷங்களுக்குள்ள இருக்க பேசிக்கான மேனஸ். இதுவே பக்கத்து வீட்டுக்கார இது ஏன் ஏரியா, நீ ஏன் ஏரியாவுக்குள்ள வந்திருக்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஹியூமன்ஸ்ன்றதுனால இந்த விஷயம் நமக்கு தெரியும். இதுவே அனிமல்ஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா, நான் இருக்க இடத்துல புதுசா யாரோ வந்துட்டாங்க அப்படின்றதுனால துரத்தி விட தான் பாப்பாங்க. கிட்டத்தட்ட டாக், கேட், பெட்ஸ் எல்லாம் ரோட்ல விடுறவங்களோ அவங்க பெத்தவங்கள ரோட்ல விடுறவங்களோ ஒண்ணுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.